بسم الله الرحمن الرحيم الحمد لله أحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக ஒரு மனிதன் இருவேளை தொழுகைகளை சேர்த்து தொழும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கும் இகாமத்து கூறுவது கடமையா, அதேபோல உபரியான சுன்னத்தான தொழுகைகளுக்கும் இகாமத் சொல்ல வேண்டுமா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, லிகுல்லி வாஹிதத்தின் இகாமத்துன், சேர்த்து இரு தொழுகைகளை தொழுகின்ற பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனியாக இகாமத் கூறப்பட வேண்டும். கமாஃபி ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் ஃபி சிஃபத்தி ஹஜ்ஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஹஜ்ஜின் வர்ணனையிலே அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஹைது தக்கர ஜம்அஹு ஃபி முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருநேர தொழுகையை அவர்கள் தொழுதார்கள். முஸ்தலிஃபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவேள தொழுகையை தொழுதார்கள். இருவேள தொழுகையை சேர்த்து தொழுதார்கள். அந்த செய்தியை அவர்கள் கூறுகின்ற பொழுது, அகாம ஃபஸல்லல் மகரிப, இகாமத் கூறப்பட்டு மகரிபை அவர்கள் தொழுதார்கள். பின்னர் மகரிபு தொழுது முடிந்து இகாமத் கூறப்பட்டது. ஃபஸல்லல் இஷா, இஷாவை தொழுதார்கள். தொடராக வருகிறது வலம் யுஸப்பிஹு பைனஹுமா, அவ்விரண்டுக்கும் இடையே வேறு எதுவும் தொழவில்லை. மகரிபுடைய பிந்திய சுன்னத்தை அவர்கள், ராத்திபான சுன்னத்தை அவர்கள் தொழவில்லை. வலம் யுஸப்பிஹு பைனஹுமா, அவ்விரண்டுக்கும் இடையே வேறு எதுவும் தொழவில்லை என்ற செய்தி. பயணத்திலே இருக்கின்ற பொழுது, தொழுகைகளை ஜம்மு செய்கின்ற பொழுது, சேர்த்து தொழுகின்ற பொழுது சுன்னத்தான தொழுகைகள் தொழுவது மார்க்கமாக்கப்படவில்லை. வித்ரு தொழுகையையும் சுபஹுடைய முந்திய சுன்னத்தையும் தவிர, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வித்ரு தொழுகையும் சுபஹுடைய முந்திய சுன்னத்தையும் ஹலரன் வ சஃபரன், ஊரில் இருக்கின்ற போதும் பயணத்தில் இருக்கின்ற பொழுதும் நபிகளா தொழுதிருக்கின்றார்கள். வம்மன் நவாஃபிலு, உஃபரியான சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில் ஃபலைஸ லஹா இகாமத்துன், அதற்காக இகாமத் சொல்லப்பட வேண்டிய அவசியமில்லை, அது மார்க்கமாக்கப்படவில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.